வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து சுடிதார் நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஸ்டைலியாகவும் நல்ல ட்ரெண்டியாகவும் இருக்கும். இப்போ இது வந்து சுடிதார் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். டிசைன் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுடிதார் கிளாத் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் சுடிதார். இந்த லைனிங் சுடிதாரில் வந்து நான் நெக்கு வந்து கட் பண்ணல. இந்த நெக்கோட அகலமும் லென்த்தும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே யூ ஷேப்பில் வரைஞ்சி விடலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இந்த லைனிங் கிளாத்தை வந்து சுடிதார் கிளாத்தில் வச்சு நம்ம தச்சிடலாம். இது வந்து லைனிங் கிளாத் வச்சு தச்சிட்டு நான் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த நெக்கை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து இந்த மாதிரி நம்ம சென்டர் பண்ணிட்டோம். சென்டர் பண்ணிவிட்டு நம்ம லென்த்து வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நம்ம வச்சிடலாம். நான் வந்து 10 இன்ச் அளவு வைக்கிறேன். இது சென்டராக வந்து ஒரு லைன் போட்டுறேன். இந்த மாதிரி வந்து நம்ம சென்டர் லைன் ஒன்று போட்டோம். இது வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம ரெண்டாக மடித்து விட்டுடலாம். இந்த மாதிரி நான் ரெண்டாக மடிச்சிட்டேன். ரெண்டாக மடிச்சுட்டு இது நம்ம 10 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 10 இன்ச் அளவு மார்க் பண்ணிட்டேன். இது அகலம் வந்து 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் வடிவத்தில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து 2 டபுள் கிளாத்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம திக்னஸ்க்காக இது வந்து ரொம்ப நைஸான கிளாத்து, அதனால் டபுள் கிளாத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரமாக வச்சு நம்ம டைல் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஓரமாக தையல் போட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து க்ரீன் கலர் கிளாத் நான் எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வந்து நான் 1 இன்ச் அளவு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம ரெண்டாக ஜாயின் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கிட்டு வந்துடலாம். இந்த 2 கார்னர்லேயும் நம்ம மடிச்சுட்டு
பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம தச்சு சுற்றி நம்ம பைப்பிங் வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த சுடிதார் கிளாத்தில் வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சென்டர் மார்க்கில் நம்ம வச்சு இதை தைக்கலாம். இதை வந்து சென்டராக நம்ம 2ஆக மடிச்சுட்டு லைட்டாக வந்து இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இது சென்டர் தெரியறதுக்காக பாட்டத்துலேயும் நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நம்ம இது கிளாத்தில் வச்சு தைச்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். நம்ம சென்டர் வச்சுட்டு பாக்ஸ் மாதிரி தச்சிக்கிட்டோம். இப்போ இந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்குக்கு வந்து நான் க்ரீன் கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் 2ஆக மடித்து நான் எடுத்துக்கிறேன். இது 2ஆக மடிச்சுட்டு நம்ம நெக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக்கு வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். அது ஓரத்தில் வந்து 1/2 இன்ச் அளவு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். வரைஞ்சி எடுத்துக்கிட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். உள் சைடு நெக்கு கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வெளி சைடு நெக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வச்சு இதை தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி இன்னொரு கிளாத்து வச்சு தையல் போட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு கைடு அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டு இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு நம்ம நெக்கில் வச்சு தைக்கலாம். இது நம்ம வந்து சென்டர்லேருந்து வச்சு தைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு நம்ம தையல் போட்டோம். இதை வந்து நம்ம ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இது நெக்கில் வச்சு நம்ம பைப்பிங் தைக்கலாம்.
பாருங்கள் நம்ம நெக்கை வந்து நான் இந்த மாதிரி தைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது சென்டரில் வந்து நான் இந்த மாதிரி பட்டன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம இந்த பட்டனை வந்து நம்ம மேட்சிங்காக வாங்கி வைக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரொம்ப ஸ்டைலியாக ட்ரெண்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.